வணக்கம் தாய்நாடு. கிளைகள் எங்கே படர்ந்தாலும் வேர் இங்கேதான். எல்லோருக்கும் கீரிமலை கேணிதான் ஞாபகத்தில் தோன்றும். பிரபல்யமான ஒரு சுற்றுலா தலமாக அன்று தொட்டு இன்று வரை விளங்கும் கீரிமலையில் கேணிக்கு அப்பால் வேறொரு பொழுதுபோக்கு மையமாக விளங்குவதுதான் இந்த மடமும் மடத்தின் மேற்பகுதியில் உள்ள கலைக்களஞ்சியமும். யாழ் மண்ணை சிவபூமி என்றும் அழைக்கப்படுவதுண்டு. அத்தகையதொரு நாமம் கொண்டு சிவனுடைய பூமியாக விளங்கும் இந்த மடம் எங்கிலும் கலை வேலைப்பாடுகளுடன் அழகாக உள்ளது. ஒரு சிற்பியின் கையின் மகிமையின் வெளிப்பாடுதான் இங்குள்ள அழகிய சிற்பங்கள். பல வர்ண பூச்சுக்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ள இந்த இடத்தில் உள்ள சிற்பங்களில் குதிரை முகத்துடன் உள்ள இந்த சிற்பத்திற்கு உரித்துடையவள் சோழ நாட்டு இளவரசி மாருத புரபீகவல்லி. குதிரை முகத்துடனும் குன்ம நோயுடனும் இருந்து பின்னர் கீரிமலை வந்திறங்கி நகுல முனிவரிடம் ஆசீர்வாதம் பெற்றதை பிரதிபலிக்கும் முகமாக அமைய பெற்றதுதான் இந்த சிற்பம். ஏறி உள்ளே சென்றால் திரும்பி பார்க்கும் திசையெல்லாம் பண்டைய யாழ்ப்பாணம் தான் தெரியும். அட, பழைய யாழ்ப்பாணமா என்று வியக்காதீர்கள். யாழ் மண்ணின் பழைய ஞாபகங்களுக்கான சான்றுகள் இவை. தெருக்கள், மக்கள் வாழ்க்கை முறைகள், கலாச்சார விழாக்களுக்கான பிரதிபலிப்புகள் என்பவற்றை எடுத்துரைக்கும் புகைப்படங்கள் போன்ற யாழிற்கான சான்றுகள் பல உள்ளன.
போனவைகள்தான் இவைகள். அந்த கால மக்களால் உபயோகப்படுத்தப்பட்ட இந்த பொருட்கள் தற்பொழுது விலை மதிக்கப்படாதவை. பாட்டியுடன் சேர்ந்து ஆட்டுக்கல்லில் மாவரைத்ததெல்லாம் இந்த ஆட்டுக்கல்லை பார்த்தவுடன் ஞாபகத்திற்கு வந்துவிடும். மண் சட்டி பானைகளில் சமைத்த காலத்தை நினைக்கும் போது மீண்டும் பசி தோன்றிவிடும். இது போன்ற பழைய ஞாபகங்களை நினைவுபடுத்தும் வகையில் அமைந்துள்ள இந்த கலைக்களஞ்சியம் யாழ் மண்ணிற்கான பொக்கிஷம்தான். பார்த்துவிட்டு கீழே வந்து பார்த்தால் அருமையான ஒரு விடயம், அதுதான் மாட்டு வண்டில். மாட்டு வண்டிலை பார்த்தவுடன் நிறைய விடயம் அதை பற்றி கூற தோன்றினாலும் மாட்டு வண்டிலுக்கான விசேட நிகழ்ச்சி இன்னொன்றுடன் மறுபடியும் சந்திப்போம். இது கீரிமலையின் கலைக்களஞ்சியம்.
நேயர்களே, நாங்கள் இப்பொழுது பூநகரியில் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த பூநகரியில் பிள்ளையார் நகர் என்று இப்பொழுது அழைக்கிறார்கள் இந்த இடத்தை. ஆனால் பல வருடங்களுக்கு முன் இங்கிருந்து சென்ற பலருக்கு இந்த பிள்ளையார் நகர் என்ற பெயர் புதுமையாக இருக்கும். என்று சொன்னால் சமீபத்தில் ஏற்படுத்தப்பட்ட பெயர் இது. முன்பு இங்கு இருந்தவர்களுக்கு நாலாங்கட்டேரி என்று சொன்னால் நன்றாக ஞாபகம் இருக்கும். சரி, இப்போ அந்த இரணமடு திட்டத்தை இன்று அமல்படுத்த தயார் என்று சொல்லி ஒரு வருகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த திட்டம் மாகாண சபையால் நடத்தப்படுமா இல்லை மத்திய அரசால் நடத்தப்படுமா? அது ஒரு மிக பாரிய முதலீட்டு திட்டம். பாரிய முதலீட்டு திட்டம் மாகாண சபைக்கு வரக்கூடிய சாத்தியம் இருக்காது. பெரும்பாலும் அது மத்திய அரசோடு இணைந்ததாகத்தான் இருக்கும். ஆனால் மாகாண அரசினுடைய அரசரையோடு நடக்கும். இப்போ ஒருவேளை ஒரு வெளிநாட்டு அரசாங்கம் இந்த திட்டத்தை செயல்படுத்த சம்மதித்தால் அதுவும் மத்திய அரசு முந்தி கூட வெளிநாடு தான் அதுக்கு பணம் வழங்குறதுக்கு முயற்சிச்சது. அது ஒரு பில்லியன் கணக்கான பணம் இருக்குது. ஆனால் மத்திய அரசினுடைய கைக்கு போவது தான் இவர்களுக்குரிய பிரச்சனை. இப்போது மத்திய அரசும் வடமாநில அரசும் இணைஞ்ச வகையில் சேர்ந்து இயங்குறபடியால் புதிய அரசு இணைந்து செயற்படுறபடியால் அவைகள் அந்த திட்டத்தை முன்னெடுக்கிறதுலே ஆட்சேபனை இருக்கான்னு நான் நினைக்கிறேன். சிலர் சொல்லுகிறார்கள் இரணைமடு திட்டத்தை நடைமுறைப்படுத்தினால் வன்னியில் உள்ள விவசாயிகளுக்கு பாதிப்பு ஏற்படும் என்று. அது உண்மையா? அந்த இரணைமடு திட்டத்தை நடைமுறைப்படுத்தி போராட்டத்தை முன்னெடுத்தவே பெரும்பாலும் கிளிநொச்சி மாவட்ட விவசாயிகள் சம்மேளனம் என்றுதான் அவர்கள் பெயர் குறிப்பிட்டார்கள். அது மிகப்பெரிய தவறு. ஏனென்றால் கிளிநொச்சி மாவட்டத்தில் இரணைமடு திட்ட விவசாயிகள்லாம் அதில் முக்கியமான பங்கெடுத்தவர்கள். சரி, இரணைமடு திட்ட விவசாயிகள்னு சொன்னால் பழைய குஞ்சு பிறந்தன், உம்மையாள்புரம், தட்டுவன்கொட்டி, முரசுமோட்டை என்ற பழைய கம்மம், கண்டாவளை பிரதேசத்துக்கு அந்த இப்போதும் கூட இரணைமடு தண்ணீர் விநியோகிக்கப்படுவது இல்லை. அந்த பகுதிகளுக்கு இரணைமடு தண்ணீர் போவது இல்லையா? இல்லை. அந்த பகுதிகளுக்கு அந்த நீர் விநியோகிக்கப்படுவது இல்லை. உண்மையிலே அது இரணைமடு திட்டம் என்ற அந்த பகுதிக்குள்ளே தான் அந்த ஸ்கீம் இருக்கிறது. காலத்துக்கு காலம் அவர்கள் அரசுகளால் எடுக்கப்படுகின்ற முடிவுகள், விவசாய சம்மேளனங்களால் ஏற்றுக்கொள்ளப்படுற முடிவுகளுக்கு இணங்க பழைய கமங்களுக்கு தண்ணீர் கொடுத்திருக்கிறோம். சரி, அப்போ இப்பொழுது இந்த இரணைமடுவால் வரும் தண்ணீர் நாங்கள் இப்போ சமீபத்தில் தான் அதை படப்பிடிப்பு செய்திருந்தோம். அதில் அந்த தண்ணீர் ஒரு அளவுக்கு வருகிறது தவிர அந்த தண்ணீர் வரும் அளவை பார்த்தால் இது யாழ்ப்பாணம் வரை போகும் என்பது போல எனக்கு தெரியவில்லை. அது இரணைமடுடைய நீரேந்து பிரதேசம் மாங்குளம் வரையும் இருக்கிறது. அதை ஆழமாக்கினால் நீரை அதிக சேமிக்க முடியும். ஆழமாக்கினதுக்கு பிறகுதான் ஆழமாக்க வேணும். அதே போல கட்டும் உயர்த்தப்பட வேண்டும். அந்த பண்டும் உயர்த்தப்பட வேணும். மற்ற நீரேந்து பிரதேசத்தை நாங்கள் கூட நாங்கள் இன்னும் விஸ்தரிக்க வேணும். மற்றது இன்னொன்று இருக்குது. மகாவலி தண்ணீரினுடைய வருகையை நாங்கள் வவுனியா வரையும் எடுத்துக்கொண்டால் நிச்சயமாக எங்களை இரணைமடுக்கு ஈஸியாக தண்ணி வரும். இப்போ இந்த மகாவலி திட்டம் என்று 80களில் இருந்தது. காமினி திசநாயக்க அதன் அமைச்சராக இருந்தார். மகாவலி அபிவிருத்தி அமைச்சர் என்று சொல்லி அந்த நாட்களில் மகாவலி வடக்கு மாகாணம் வரை வருகிறது என்றெல்லாம் சொன்னார்கள். ஆனால் இப்பொழுது நாங்கள் இன்று வரை அப்படி ஒன்றும் நடந்ததாக தெரியவில்லை. அதற்கு என்ன பிரச்சனை? அந்த மகாவலி ஸ்கீம் ஏபிசி என்று சொல்லி ஆங்கில எழுத்துக்களால் பல வகையில் குறிப்பிடப்பட்டிருக்குது. இந்த ஐச்சன்றது நுவரகலாவியன்ற அண்டாபுரமும் வடக்கும் சேர்ந்த ஒரு பெரிய பிரதேசம். இதுக்கு நீர் வழங்குகிற ஒரு நிலைப்பாடு இருந்தது. அண்டாபுரத்துக்கு அந்த நீரை வழங்கி இருக்கிறாரு. அதில் அண்டாபுரம் மட்டுமல்ல, மதவாச்சிக்கும் வந்திருக்கிறது. இப்போ குறவப்பத்தான பகுதிக்கும் அந்த நீர் வருகிறது. ஆகவே மகாவலி தண்ணீருடைய வருகையை நாங்கள் மேலும் இங்கால எங்களுடைய மேட்டு நிலம் உயர்ந்திருக்குன்னு சொல்லுகிறார்கள். வவுனியாவில் உயர நிலம் என்று சொல்கிறார்கள். அதுக்கான ப்ரோக்ரஸ், அதாவது வேறொரு திட்டத்தின் மூலம் தான் நீங்கள் வடக்கு திட்டம் நீண்ட காலமாகவே இருக்கிறது, நடைமுறைப்படுத்தப்படவில்லை. மகாவலி கங்கையினுடைய திட்டம் நீண்ட காலமாகவே இருக்கிறது. இப்போ காலத்துக்கு காலம் ஒவ்வொரு திட்டத்துக்கு காசுகளை பெற்றுக்கொண்டு அந்த திட்டத்தை உருவாக்கி கொண்டு இருக்கிறார்கள். இப்போ நான் சொன்னது போல் எச் வலயத்துக்கு அண்டாபுரம் அது கிட்டத்தட்ட வடக்கு வரையும் வேறு.
வடக்கே எங்கே வரைக்கும் வரும்? வடக்கில் என்றது அது நாங்கள் அந்த திட்டத்தினுடைய அமைப்பு இருக்கிறது. அது வவுனியாக்கும் வரலாம், கிளிநொச்சியும் கொண்டு வரலாம். ஏனென்றால் உதாரணத்துக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லுகிறேன். இது ஒரு சட்டபூர்வமற்ற நிகழ்வு. இன்று மன்னார் மாவட்டத்துக்கு மாவழி தண்ணீர் வருகிறது. மன்னார் மாவட்டத்துக்கு மாவழி தண்ணீர் கட்டுக்கரை குளத்துக்கு வருகிறது. எப்படி என்றால் மல்வத்தி நோயால் திறந்து விடப்படுகிற தண்ணீர் அண்டாபுரத்தில் உள்ள நீர்ப்பாசன, மதவாச்சியில் உள்ள நீர்ப்பாசன பிரதேசங்களுக்கு போன பிறகு கழிவு தண்ணீராக மன்னார் மாவட்டத்துக்கு வந்து சேரும். ஆனால் அது ஒரு சட்டபூர்வமற்றது அல்ல, சட்டபூர்வமற்ற இல்லை, சட்ட ரீதியாக வரவில்லை, ஆனால் வருகிறது. அப்போ அவ்வாறான வழிகள் இப்போ எங்களுக்கு அக்கரைநாத்தில் தண்ணி ஏறுமா இருந்தால் நம்மளுக்கு தண்ணி வரும். அதே போல் அக்கரைநாட்டில் ஏறுமென்றால் பூனாரிக்கு அந்த தண்ணீர் வரும். அதே போல் கனகராநாட்டில் ஏறுமா இருந்தால் அந்த தண்ணீர் வரும். இரணமடுக்கு வரும். ஜானோயால் ஏறுமென்றால் முல்லைத்தீவு மாவட்டத்துக்கு வரும். இந்த நாட்டை பொறுத்தவரை நீர்வளம் நிறையவே இருக்கிறது, ஆனால் சரியான முறையில் பகிர்ந்தளிக்கப்படவில்லை என்பதுதான் நடைமுறையில் இருந்து வருகிறது பல ஆண்டுகளாக. இப்பொழுது இதில் இப்போ நாங்கள் மகாவலியை பார்த்தோம் என்று சொன்னால் அது தெற்கு பகுதியில் இருந்து வரும் தண்ணீராக இருக்கிறது. ஆனால் இங்கே வடக்கே கூட எமது முழுக்க தமிழர்கள் இருக்கும் பகுதியான வடக்கில் கூட பல வேறு இடங்களில் வாட்டர் சோர்ஸ், நீர் வளம் இருக்கிறது. ஆனால் அவற்றை சரியான முறையில் கொண்டு செல்கிறார்களா, இல்லை அதை இழுத்து கொண்டிருக்கிறார்களா? நீர் முகாமைத்துவம் என்பது இங்கே இலங்கையில் ஒரு பாரிய பிரச்சனை. சரியல்லோ, அது வாட்டர் மேனேஜ்மெண்ட். அதுக்கு வாட்டர் மேனேஜ்மெண்ட்டில் நிறைய அனுபவம் உள்ளவர்களை ஈடுபடுத்தினால் இந்த தண்ணீரை நாங்கள் சேமிக்க முடியும். இப்போ உதாரணமாக வடக்கு மாகாணத்தில் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் எங்களுக்கு மழை வீழ்ச்சி கிடைக்கிறது. அக்டோபர், நவம்பர், டிசம்பர் வரையும் தான் அதிக அளவு மழை வீழ்ச்சி கிடைக்கிறது. அந்த கிடைக்கிற மழை வீழ்ச்சியானது கிட்டத்தட்ட எங்களுக்கு 1500 மில்லிமீட்டருக்கு மேற்பட்ட மழை வீழ்ச்சி கிடைச்சது என்றால் மேலதிக கழிவு நீராகத்தான் கடலுக்கு போச்சு. அதுக்கான அந்த கடலுக்கு போகிறதில் ஒரு பகுதியை நாங்கள் சேமிப்பதற்கான ப்ரோக்ராமை உருவாக்கினோம் என்றால் எங்களுக்கு இவ்வளவு பிரச்சனைகள் வராது. இந்த தண்ணீர் பிரச்சனையை தீர்ப்பதற்கு இப்பொழுது இருப்பதை விடுவோம். இதற்கு முன்பு இருந்த காலத்தில், இப்போ அரசர்கள் காலத்தை எடுத்துக்கொள்ளுங்களேன், அப்பொழுது கூட இந்த வடக்கு மாகாணம் இப்படி ஒரு கிட்டத்தட்ட உலர் வலயம் என்று சொல்லுகிறார்கள். அதுதான் இது உலர் வலயமாக காணப்பட்டிருக்கிறது. அப்பொழுது அவர்கள் இந்த குளங்களை வைத்து கொண்டு தான் இந்த நீர் பிரச்சனையை சமாளித்தார்கள். இப்பொழுது இப்போ நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் யாழ்ப்பாணத்தில் கூட பல இடங்களில் குளங்கள் இருக்கின்றன. இப்போ நந்தாவில் எல்லாம் இருக்கிறது. ஆனால் அதை ஒரு குளமாக இப்பொழுது யாரும் பயன்படுத்தவில்லை, கிரிக்கெட் விளையாடுகிறார்கள் அதற்கு. அதே போல் இந்த வன்னி பகுதியில் இருக்கும் குளங்கள் எல்லாவற்றையும் சரியான முறையில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணினால், அதில் வரும் தண்ணீரை சரியான முறையில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணினால் இந்த பிரச்சனையே இல்லாது போய்விடுமா? வடக்கு மாகாணத்தை ஒரு பிரத்யேக பொருளாதார வலயமாக எடுக்க வேண்டும். ஏனென்றால் போரிலால் பாதிக்கப்பட்ட ஒரு வலயம் இது. அதே ஒரு பிரத்யேக வலயமாக பாவித்து அதில் உள்ள குளங்களை நீரை தேக்கிற வடிவத்துக்கு கொண்டு வர்றதுக்கு முயற்சிக்க வேண்டும். அதுக்கான அரசியல் சூழ்நிலை உருவாக வேணும். இப்பொழுது ஒரு அளவுக்கு அது உருவாகி இருப்பதாக இருந்தாலும் இன்னும் அவர்களுடைய வடக்கில் இருக்கிற வடமாகாண அரசுக்கும் மத்திய அரசுக்கும் இடையிலே முழுமையான ஒரு புரிந்துணர்வு, நம்பிக்கை, கூட்டு செயல் திட்டங்கள் இன்னுமே உருவாக இல்லை. அது எப்படி உருவாகும் என்றதும் எதிர்கால அரசியலை பொறுத்து தான் இருக்கிறது. இவர்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்க போகிறது, அவர்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்க போகிறது, தேர்தலுக்கு பிறகு யார் வரப்போகிறார்கள் என்ற பல விஷயங்கள் அதில் இருக்கின்றன. இதில் இன்னொரு முக்கியமான இது என்னென்றால் டயாஸ்போரா என்ற புலம்பெயர் தமிழ் அமைப்புகள்லாம் இதில் முக்கிய கவனம் செலுத்தணும். ஏனென்றால் பொதுவாகவே யாழ்ப்பாணத்து இடதுசாரிகளும் சரிதான், யாழ்ப்பாணத்து முற்போக்கு அரசியல் சிந்தனையாளர்கள் எல்லாம் யாழ்ப்பாணத்து அரசியலை புலம்பெயர் தமிழர்களெல்லாம் தீர்மானிக்கிற என்ற குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள். இல்லை, குற்றச்சாட்டு என்று இல்லை. புலம்பெயர் தமிழர்கள் அவர்களுக்கு அவர்களுடைய நாடு, இது அவர்களுடைய நாடு தானே. இப்பொழுது இங்கே இருந்தால் கூட அவர்களுடைய குடும்பங்கள் எல்லாமே இங்கே இருக்கின்றன. அப்போ இந்த நாட்டின் வளர்ச்சியில் அவர்களுக்கு ஒரு அக்கறை இருக்கிறது. நாட்டின் வளர்ச்சியில் அக்கறையை நாங்கள் வரவேற்கிறோம். அரசியல் ரீதியாக எதை செய்ய வேண்டும் என்பது அந்த மக்கள் தீர்மானிக்க வேண்டும். இந்த நாட்டில் வசிக்கும் மக்கள் தீர்மானிக்க வேண்டும். என்னுடைய ஒரு குடும்பத்தினுடைய இப்போ உதாரணமாக ஒரு குடும்பம் போல தான்
குடும்பத்துக்குள்ள பிரச்சனையை குடும்பமே தீர்த்து கொள்ள வேணும். வெளி குடும்பம் தலையீடுமே இருந்தால் அது ஒரு பெரிய பிரச்சனையாகத்தான் இருக்கும். அவர்கள் எப்படி சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், இந்த குடும்பத்தின் அங்கத்தினர் ஒருவர் வெளியே இருக்கிறார். இப்பொழுது பார்த்தீர்கள் என்று சொன்னால், ஒரு குடும்பம், இந்த குடும்பத்தில் 3 பெண்கள் இருக்கிறார்கள். இந்த 3 பெண்களும் வெளியில் திருமணம் செய்திருக்கிறார்கள். குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனை வரைக்கும் அவர்கள் வெளியே இருந்து அந்த குடும்பத்துக்கு ஆலோசனை சொல்லுகிறார்கள் என்ற ரீதியில் தான் அவர்கள் அதை பார்க்கிறார்கள். சக்தி வாய்ந்த புலம்பெயர் தமிழர்கள் சக்தி வாய்ந்தவர்கள். உதாரணமாக பொருளாதார ரீதியிலும் சரிதான், அரசியல் ரீதியிலும் சரிதான், கல்வி ரீதியாகவும் என்று நல்ல உயர்நிலையில் இருக்கிறார்கள். அவர்களுடைய ஆலோசனை, உதாரணமாக தொழில்நுட்ப ஆலோசனை, வேறு விதமான ஆலோசனைகள் எல்லாம் எங்களுக்கு தேவை. அது இந்த இந்த எங்களுடைய பிரதேசத்தை உயர்ந்த நிலையில் கட்டி எழுப்புறதுக்கு தான் தேவையாக இருக்கிறது. அதை அவர்கள் கட்டாயம் செய்யணும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். நிச்சயமாக. இப்பொழுது இந்த நீர் பிரச்சனையை பற்றி நாங்கள் இந்த நிகழ்ச்சி தொடரில் அவ்வப்போது எடுத்துக்கொண்டு வருவதன் காரணமே கூட, இந்த வடக்கு மாகாணத்தின் நீர் வளங்களை ஒன்றிணைப்பது, மற்றது இங்குள்ள நீர் விநியோகம், வாட்டர் டிஸ்ட்ரிபியூஷன், இது தொடர்பான ஒரு பெரிய லாபி இங்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த வெளிநாட்டு அரசுகளுடன் இதை பற்றி பேசி இந்த திட்டங்களுக்குள் வெளிநாட்டு அரசுகளை கொண்டு வரும் முயற்சி, ஒரு லாபியிங் இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த காரணத்துக்காகத்தான் நாம் கூட இதில் அதிக கவனம் செலுத்தி இந்த விஷயங்களை எமது நிகழ்ச்சியில் சேர்த்துக்கொள்கிறோம். இப்பொழுது இந்த 2 அரசாங்கங்களும், இங்குள்ள மாகாண சபையும் சரி மத்திய அரசாங்கமும் சரி, ஒரே நேர்கோட்டில் இந்த திட்டத்தை செயல்படுத்த முன் வந்தால், இது ஒரு இரணைமடு குளம் திட்டம் என்று மட்டுமல்ல, பல விஷயங்கள் இருக்கின்றன. பல குளங்கள் கவனிக்கப்படாமல் இருக்கிறது. இங்கே இயற்கையை மாற்ற முடியாது. உலர் வலயம் என்பதை யாராலும் மாற்ற முடியாது, எவ்வளவு பணம் கொடுத்தாலும் மாற்ற முடியாது. ஆனால் இருப்பதை வைத்து சரியான முறையில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணினால் சரியாக போய்விடும் என்பது தான் இந்த லாபி பண்ணுபவர்களின் சிந்தனை.